ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7-8 வசனங்களிலிருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு அதை தொகுத்து நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு பெரிய நதி வரைக்கும் போங்கள், அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு பெரிய நதி வரைக்கும் போங்கள், ஏனென்றால் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவதற்காக கர்த்தர் உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை அங்கு வைத்திருக்கிறார் என்று மோசே மூலமாக கர்த்தர் திருவுளம் பற்றதனான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் பெரிய காரியங்களை சுதந்தரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் சுதந்தரிக்க பிறந்தவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள், வெற்றி அடைவீர்கள். ஆமென். உங்களை குறித்த நோக்கம் பெரியது. அப்படி இருக்கும் பொழுது சின்ன மலை அருகே நீங்கள் தங்கி இருப்பது அது எனக்கு நல்லதல்ல. நீங்கள் சுதந்தரிக்க வேண்டிய பெரிய காரியம் உண்டு. ஆகவே நீங்கள் எழும்புங்கள், புறப்படுங்கள் என்று ஆண்டவர் மோசேயையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் துரிதப்படுத்தினதான ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில நேரங்களில் சில மனிதர்களிடத்தில் இருந்து, சில இடங்களில் இருந்து, சில அலுவலகத்தில் இருந்து, குடியிருக்கிற சில பகுதிகளில் இருந்து, ஆமென், சில மாநிலம், சில மாவட்டம், சில கிராமம், சில தேசத்தில் இருந்து கர்த்தர் நம்மை புறப்படுவதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார் என்றால், இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்மை சுதந்தரிக்க செய்வதற்கு நம்மேல ஆண்டவர் அன்பும் தயவும் மனதுருக்கமும் உடையவராய் இருக்கிறார் என்று பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு பெரிய நன்மையை சுதந்தரிக்க வேண்டுமானால் சில இடங்களில் இருந்து நாம் காலி செய்தாக வேண்டும். சில மனிதர்களிடத்தில் நாம் நின்று நாம் காலி செய்து ஆக வேண்டும். சில உலக சோர்ஸ்களை நம்பி இருக்கும் பொழுது தேவனால் நமக்கு திறக்கப்படுகிற, வானத்திலிருந்து திறக்கப்படுகிற அந்த மேன்மையான நன்மை நம்முடைய கரங்களில் வந்து சேராமல் போகக்கூடும். ஆகவே ஆண்டருவிகளில் இருந்து, சில காரியங்களிலிருந்து நம்மை புறப்பட செய்வார் என்றார் ஒரு பெரிய காரியத்தை சுதந்தரிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அம்மா அப்பாவுடைய அன்பு, ஆமென், ஸ்தோத்திரம், கணவன் மனைவியுடைய அன்பு, ஆமென், உறவுகளுடைய சிலர் உறவுகளுடைய நண்பர்களுடைய அன்பு அச்சு போய், ஆமென், கடந்த காலங்களில் கிடைத்தது போல இல்லாமல் அவைகளிலிருந்து நீங்கள் வேறு பிரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வருமானால் அவைகளை காட்டிலும் மேன்மையான ஒரு சுதந்திரத்தை, ஜெயத்தை, வெற்றியை, மேன்மையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார். ஆண்டவர் அதை தான் அங்கு சொல்லுகிறார். இந்த மலை அருகே நீங்கள் இருந்தது போதும், பிரயாணம் புறப்படுங்கள், பெரிய நதி வரைக்கும் நீங்கள் போங்க. நான் உங்களை பெரிய மனுஷனா மாற்றணும்னு நான் வச்சிருக்கேன். ஒரு பெரிய நதிக்கரையில் நான் உங்களை கொண்டு போய் விடணும்னு வச்சிருக்கிறேன். நீங்க சுதந்தரிப்பதற்கு ஒரு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறேன். நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் அதை சுதந்தரிக்க முடியாது. கர்த்தர் ஒருவேளை ஒரு பெரிய ஆபீஸை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கலாம். இன்னும் பெரிய ஒரு சம்பளத்துல உங்களுக்கு ஒரு வேலையை வச்சிருக்கலாம். ஆகவே ஒரு சின்ன வேலையில இருந்து, ஒரு சின்ன ஆபீஸ்ல இருந்து கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணும் பொழுது கர்த்தரை நம்பி நீங்க போங்க. பெரிய காரியங்களை சுதந்தரிக்க உங்கள் கைகளை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுக்கு இதை ஆசீர்வாதமாக நீர் மாற்றி கொடுத்துள்ள நன்மையா இந்த காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சுதந்தரிக்க நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.